இப்போ வந்து நம்ம ஜாப் சர்ச் பத்தி பேசுவோம். இந்தியால ஜாப் சர்ச் வேலை தேடுறது வந்து எந்த அளவுக்கு ஈஸியோ இல்ல டஃப்பாவோ இருக்கு? என்ன மாதிரியான ப்ராசஸஸ் எல்லாம் கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அவுட்டேட் ஆயிட்டேன் நானு. ஒரு 7, 8 இயர்ஸ்க்கு மேல ஆகுது இந்தியால வேலை தேடி. ஓகே ஸோ அதனால ஹவ் இஸ் த மார்க்கெட் நவ்? உங்களோட வேலை தேட ஆரம்பிச்சு எவ்வளவு நாளைக்குள்ள வேலை கிடைக்குது? எவ்வளவு ப்ராசஸ் எப்படி இருக்கு இந்தியால அப்படி சொல்லுங்களேன். ஆமாம் லெட்ஸ் கீப் இட் டு ஐடி. ஐடி ஓகே ஐடியில் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ஸ் இருக்குது, நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. லைக் நௌக்ரி இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ்க்குன்னு ஒரு தனி இது இருக்குது, நௌக்ரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நிறைய கட் ஷாட்டுங்கிற புதுசாக ஒன்று வந்திருக்கு, அது சம்திங் அவங்களே வந்து நம்மளை ப்ரொஃபைல் பார்க்கலாம். அந்த மாதிரியும் சில இது இருக்குது. வெல் ஃபோன் அந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. லிங்க்டின்லேயும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒரு ரெக்ரூட்டர்ஸ் வந்து வச்சு அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணால் அவங்களும் நம்ம இது பண்ணுவாங்க. நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஈஸியாக ஜாப் சர்ச் பண்ணலாம். அது எவ்வளோ நாள் கிடைக்கும்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான். ஃப்ரெஷராக பண்ணும்போது அந்த அந்த கம்பெனி அதுக்கேற்ற மாதிரி ரெக்ரூட் பண்ணுற ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ரொஃபைல் வந்து என்ஹான்ஸ் நல்ல ஒரு ரெஸ்யூமே வந்து அதில் அந்த ஏடிஎஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கால்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வரும். அதேமாதிரி இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறது அது நார்மல் ப்ரொசீஜர் தான். ஸோ வேலை கிடைக்கிறது ஒரு சர்வீஸ் பேஸ்னால் ரொம்ப ஏர்லியாக கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட் பேஸ்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. இது நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளே அப்ளை பண்ணலாம். இப்போ நௌக்கரியில் நம்ம ப்ரொஃபைல் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு நார்மல் ஸ்க்ரீனிங் இருக்கும். என்ன இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன சேலரி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது நடக்கும். இன்னைக்கு நீங்க போயிட்டு உங்க ப்ரொஃபைல நௌக்கரியில அப்டேட் பண்ணிட்டு ரெடி டு ஜாப் சர்ச் பண்றீங்கன்ற மாதிரி உங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எவ்வளவு நாள் ஆகுது இந்தியால? இப்போ நீங்க அப்ளை பண்றீங்க, 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனால யூ ஹவ் ஸ்டார்டட் டு அப்டேட் யுவர் ப்ரொஃபைல். ரஃபா அந்த ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்டர் கால் உங்களுக்கு எவ்வளவு நாள்ல வருது அப்படி கேக்குறேன். நோட்டீஸ் பீரியட் அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வருது. 3 monthsனா சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது. அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். டிசிஎஸ் அந்த சிடிஎஸ் அவங்க எப்போது அவங்களுக்கு எடுக்கணும்னு நினச்சா எடுப்பாங்க. பட் கால்ஸ் வந்து சுத்தமாக வராது. இன்டர்வியூ வந்து டிபெண்ட்ஸ். அதான் சொல்கிறேன். இப்போ நான் இமீடியட் ரெக்கமெண்ட்னா உடனே அவங்க ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் இதாச்சுன்னா ஒரு 2 days அவங்களே கேட்பாங்க. அங்கே என்ன அவைலபிள் டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது பண்ணிடுவாங்க. ஜாப் கிடைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் பேஸ்ட்னா அந்த ரெக்கமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி 2 weeks அதுக்குள்ளேயே கூட கிடைக்கலாம். ஓகே, இப்போ யூகே ஜாப் சர்ச்னு கேட்டிங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம். ஓகேங்களா? மினிமமா இப்போ நீங்க வந்து லிங்க்டின் தான், இங்கேயும் நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கு. பட் ஒன் திங் நான் அப்சர்வ் பண்ணது வந்து நௌக்கரி மாதிரி ஒரு வெப்சைட் கிடையாது இங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நௌக்கரி வந்து நம்ம போயிட்டு அப்டேட் கொடுத்துட்டா போறோம். நம்மளா போய் அப்ளை பண்ணலைனாலும் டவுன் த டைம் சம் ரெக்ரூட்டர் நம்மளோட ப்ரொஃபைல் அவங்க கண்ணில் பட்டு அவங்க கூப்பிட்டு உங்க ப்ரொஃபைல நான் நௌக்கரியில பார்த்துட்டேன் அப்படி சொல்லி நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு அறால நான் வந்து வேலை தேடி இருக்கேன். இப்போ அந்த அளவுக்கு நடக்குதா தெரியல. ஏன்னா நீங்க சொன்னதை வச்சு மேபி இட் இஸ் மோர் டஃபர் நவ். பட் இப்போ இங்க வந்து ஜாப் போர்ட்டல்னு கேட்டீங்கன்னா லிங்க்டின் தான். நம்ம தான் உட்காந்து அப்ளை பண்ணணும். பயங்கர ஏடிஎஸ் இதுதான். லைக் எவ்ரி ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்தாப்புல உங்களோட ரெஸ்யூமை நீங்க ட்வீக் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கா அந்த அளவுக்கு நம்ம ரிகரஸா போட்டா மட்டும்தான் நடக்கும். இங்கேயும் வந்து கோடிங் டெஸ்ட் இருக்கு, மேனேஜரியல் டிஸ்கஷன் இருக்கும். பேஸ்ட் அப்பான் த கம்பெனி உங்களுக்கு நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து கூடும் குறையும் அந்த மாதிரி இருக்கும். சேலரி டிஸ்கஷன் ஆனா இங்க ஃபர்ஸ்டே பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் இன்டர்வியூ இருக்குல்ல, அங்க ஒரு சேலரி டிஸ்கஷன் வருதுல்ல, அங்கேயே முடிஞ்சிரும் நம்மளுக்கு. அங்க என்ன நெகோசியேஷன் பண்ணி முடிக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனலாவும் வரும். அதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் எல்லாம் பெருசா பண்ணவே மாட்டாங்க இங்க. இதுதான் நீங்க சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஆஃபர் லெட்டர்லயே அந்த சேலரியை போட்டு கொடுத்துருவாங்க. பட் மினிமம் எனக்கு தெரிஞ்சு இங்க ஃபர்ஸ்ட் வேலைன்னு வேலை சேஞ்ச் பண்றீங்கனாலே அந்த நெக்ஸ்ட் வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மினிமம் டு மினிமம் 3 months ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்டர் கால் உங்களுக்கு வரதுக்கே 1 month ஆயிடும். நீங்க இமீடியட்லி அவைலபிள் அப்படின்னு எல்லாம் கூட போட்டு ஓபன் டு ஒர்க் அந்த மாதிரி போட்டா கூட ஒரு மாசமாச்சும் ஆயிடும். இங்க வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஆக்டிவ் யூ ஆர் ஆன் லிங்க்டின்.
நெட்வொர்க்கிங் அதெல்லாம் வச்சுதான் ஓகே. இங்க வந்து வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க ஃபாஸ்ட் பண்ணணும். இந்த வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பி ஹைலி ஆக்டிவ் ஆன் லிங்க்டின் அண்ட் நல்லா நெட்வொர்க்கிங் பண்ணிருக்கணும். இப்போ நம்மளோட எக்ஸ் கொலீக்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கிறது, கொலீக்ஸுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போயிட்டு நம்மளா போயிட்டு இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு தேடணும்னா வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 6 மாசம் 7 மாசம் ஆனாலும் வேலை கிடைக்காது. அண்ட் நம்மளோட பாட்காஸ்ட்ல பேசியிருந்தோம்ல, ஸோ அதுல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆமாம். ப்ராசஸஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வச்சு இங்க வேலை எடுக்கிறது வந்து வெரி டஃப். ஸோ ஃபார் வியூவர்ஸ் whoever want to see அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்ன, ஜாப் சர்ச்சோட கஷ்டம் என்ன அப்படின்லாம் பார்க்கணும்னா நானும் சபாவும் ஸ்விஃப்ட் பப்ளிஷ்ட்ல வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் பியூர்லி அபவுட் வேலை எப்படி கிடைக்கிறது, இங்க யூகேல வேலை எவ்வளவு கஷ்டமா இருக்கு, டெக்னாலஜி ஆமாம். டிஸ்கஷன்ஸும் சேலரி பேஸ்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், போய் செக் பண்ணுங்க. ஸோ இதோட ஃபைனல் தாட்ஸ், ஜாப் சர்ச்சோட ஃபைனல் தாட்ஸ், வேலை ஈஸியா எடுக்கிறது வந்து எங்க அப்படி சொல்லி ஏன்ட்ட கேட்டீங்கன்னா ஐ வுட் ஓட் ஃபார் இந்தியா தான். பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி 2 வீக்ஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும், இங்க 2 வீக்ஸ்ல வேலை கிடைக்காது. அட் த மேக்சிமம் டிஸ்அட்வான்டேஜஸும் அதே வீடியோல பேசியிருக்கோம். இங்க இருக்கிறதோட டிஸ்அட்வான்டேஜ், நான் வேலை இல்லாம விசா ஹோல்டரா இருந்தேன்னா எனக்கு வித்தின் ஃபியூ மந்த்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போற சுச்சுவேஷன் இருக்கு. பட் அதே நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கிறதுனால நீங்க ஜாப்லெஸ்ஸா 6 மந்த்ஸ் இருந்தா கூட பிரச்சனை இல்லை, வேலை தேடிக்கிட்டே கூட இருக்கலாம். அண்ட் யூ கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் இந்த சபா, அங்க வந்து நீங்க இமீடியட் ஜாயினி, வேலையை விட்டீங்க, நோட்டீஸ் பீரியட் முடிச்சிட்டீங்க, இமீடியட் ஜாயினினா உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கிறதுக்கு இருக்கு அங்க இந்தியால? இமிடியேட் ஜாயினினா அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. வென் கம்பேர் டு நோட்டீஸ் பீரியட் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள ஒரு ப்ரியாரிட்டியாக வச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இமிடியேட் ஜாயினிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு இன்டர்வியூவும் ஈஸியாக ஸ்கெடியூல் ஆகிடும் வென் கம்பேர் டு அதர்ஸ். அதுமாரி ஓரளவு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு பண்ணியிருந்தாலுமே ஒரு வேளை இவன் ஜாயின் பண்ணிடுவான்டா அப்படின்னா அவங்கள ஏற்றுப்பாங்க. சில பேர் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேற இந்த ஆஃபர் வச்சு இன்னும் வெளில போயிடுவாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம்னால இமிடியேட் ஜாயினிக்கு என்றைக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதே சமயம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஏன் இவ்வளோ நாள் கிடைக்காம, ஏன் இது வேலை இல்லாமல் போட்டீங்க, அந்த கொஷின்ஸை வந்து நம்ம கொஞ்சம் டாஜ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா we can go forward. இமிடியேட் ஜாயினிங் என்னைக்குமே ஒரு மரியாதை. இப்போ முன்னாடி நான் இந்தியால வேலை தேடினப்பெல்லாம் வந்து இமீடியட் ஜாயினியா இருந்து நம்ம அந்த கம்பெனில ஜாயினும் பண்ணிட்டோம்னா அதுக்குன்னு போனஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் இன்னமுமே இருக்கா நம்ம ஊர்ல? இப்போ 1 வீக் கழிச்சு ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருப்பேன், ஆனா வந்து என்னோட நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சிருக்கும், நான் போயிட்டு நாளைக்கே ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லி ஹெச்ஆர்ட்ட கேட்டு நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா there used to be that bonus incentive மாதிரி, அதுக்குன்னு ஒரு இன்சென்டிவ் கம்பெனிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இன்னமுமே இருக்கா அந்த ட்ரெண்ட் எல்லாம்? அது இமிடியேட் ஜாயினிக்கு இருக்குமான்னு அது டிபெண்ட்ஸ் தான். நம்ம சில பேர் கேட்டாதான் கிடைக்கும், சில பேருக்கு அந்த நம்மளோட ஸ்கில்ஸ் பொறுத்து. அப்புறம் நோட்டீஸ் பீரியட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 months இருக்கும். 2 monthsல பைஅவுட் ஆப்ஷன்ஸ் சில கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஜாயினிங் போனஸ் இருக்குது. ஸோ அந்த வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க, கேட்குற அமௌண்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்க்காக தான் நான் வந்து இந்தியா பெட்டர் சொல்லுவேன். ஏர்லியா ஜாயின் பண்ணா அதுக்குன்னு ஒரு போனஸ், வேலை இல்லாம அனுப்புறாங்க நம்மள அப்படின்னா கூட we have options to get immediate joining அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடிட்டு எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிறதுனால தான் I vote for India on this job search. பட் ஜாப்ஸ் வந்து ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணலாம். ஒரே இதில் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருந்தாலும் அது ஒரு கேள்வியாக இருக்குது. அதேமாரி ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணாலும் அது ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல, அதுக்கும் கிரிட்டிசிசம் இருக்குது. அதுமாரி சேலரி ஹைக்ஸ் பற்றி சொல்லுங்கள். இங்கே எப்படின்னா ஒரு 10%, 20% அது ஒரு குறிப்பிட்ட இதில் ஓகேங்கிறாங்க. 10% சொல்கிறீங்களே, பேசிக்காக 10 ஆச்சும் வந்துடும். இங்க வந்து 1%, 2% அந்த மாதிரி எல்லாம் ஒரே கம்பெனில இருக்கீங்கன்னா 1%, 2% ஹைக் தான் வரும். அதுக்கு மேல பெருசா எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். இங்க வந்து ஒரு ஹைக் வரதும் ரொம்ப கஷ்டம், ப்ரமோஷன் வரதும் ரொம்ப கஷ்டம். ப்ராபபிளி எனக்கு தெரிஞ்சு என்ன ரீசன் இருக்கலாம் ப்ரமோஷனுக்குன்னா, 60-65 இயர்ஸ் இருப்பாங்க. ஏஜ் வைஸ் சொல்றேன். ஏஜ் ஒரு 60 வயசு 65 வயசு இருக்கலாம். ஆனா அவங்க டெவலப்பர்லாம் இருக்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து அது எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து ப்ரமோஷன் ஏற்படும். 5 இயர்ஸ் ஆயிடுச்சுனாலே நான் சீனியர் டெவலப்பர் ஆயிடுவேன். 8 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா
அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர், 10 இயர்ஸ் ஆயிடுச்சா ப்ராஜெக்ட் மேனேஜர், அவ்வளவுதான். நாங்க வந்து ஏன்னா அது ப்ரமோஷனோட நம்மளுக்கு அங்க ஒரு ஹைக் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ப்ரமோஷன் லேடர் எடுக்கிறோம். இங்க அந்த மாதிரி கிடையாது. ப்ரமோஷன் லேடர் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். உங்களுக்கு ஓகே. E1, E2, E3 மாதிரி இங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர், சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், லீட் டெவலப்பர் இப்படின்னு பேண்ட் இருக்கும். இந்த பேண்டுக்கு இதுதான் சேலரின்னு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேண்டுக்குள்ள உங்களுக்கு சேலரி போடுவாங்க. அதுல போய் நீங்க ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா 1% 2% தான். அதுக்கு மேலலாம் ரொம்ப கஷ்டம். ஜம்ப்லயும் வந்து நீங்க சொல்லுங்க இந்தியால, எனக்கு இங்க வந்து ஜம்ப்ல வந்து அவ்வளவு பெரிய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் ஆஃப் இது வராது. இப்ப நான் வந்து கரண்டா ஒரு சேலரியில இருக்கேன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி சேலரி ஜம்ப் பண்றதுக்கு தான் ஈஸியா கிடைக்கும். ஈஸியா வந்து நான் கரண்டா 60 வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 70க்கு போலாம். ஆனா டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் அப்படியே அந்த டபுள் மடங்கு 100% டபுள் த சேலரி, ட்ரிபிள் த சேலரி எல்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான இன்டர்வியூ இருக்கும். பயங்கர டஃப் இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி நம்ம உண்மைக்குமே அதுக்கு வர்த் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த சேலரி ஜம்ப் பண்ண முடியும் நம்மளால. ஓகே. ஒரு கம்பெனில இந்த ஆஃபர் வச்சிருக்கேன், இன்னொரு கம்பெனில போய் அதை விட 20% எடுத்தேன், அதை விட 20% எடுத்தேன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. இங்க நீ வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிருக்க, இந்த ரோலுக்கு இதுதான் பேண்ட், இதுக்குள்ளதான் ஓகே. அப்படின்னு ஸோ ஓவராலாவே இருக்கு. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கங்கிறீங்கல்ல, பட் அதுலேயும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஏன்னா பழைய சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இன்க்ரீஸ் தான் இருக்கும். அது ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. சில பேர் நிறைய சேலரி வாங்கினோன்னா அவங்களுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட இதுதான் சேஞ்சஸ் இருக்கும். அதேமாதிரி ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சில கம்பெனிஸ் 1% கூட கொடுத்த இதுவும் இருக்குது. இப்போ வந்து 10% ஐ ஃபீல் 10%, 15% அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஹைக் வைஸும் சரி, ப்ரொமோஷன் வைஸும் சரி, அந்த கெரியர் வைஸ் நீங்க க்ரோ ஆகுறதும் சரி. இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்தியா வுட் பி பெட்டர் பிகாஸ் எவ்ரி இயர் நீங்க வந்து பேசிக்கா எவ்ரி இயர் உங்களுக்கு ஒரு 10% ஆச்சும் வந்துடும். ஒரே கம்பெனில நீங்க இருந்தீங்கனாலும் எவ்ரி இயர் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்துடும். அது போக ப்ரமோஷன் வந்து உங்களோட நம்பர் ஆஃப் த இயர்ஸ் பார்த்துட்டு பாவம் பார்த்தாச்சும் ஏதாவது ஒரு ப்ரமோஷனை போட்டு விட்டுருவானுங்க. நான் பார்த்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா. ஒரு 5 இயர்ஸா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கானா 5 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேட்டு இவனை சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீ வச்சுக்கவே முடியாது, சீனியரா ப்ரமோட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சீனியர் ப்ரமோட் பண்றவங்க இருப்பாங்க. நல்ல பயங்கரமா வேலை பார்த்துட்டு 2 இயர்ஸ்லயே சீனியர் ஆகுறது, வித்தின் 1 இயர் லீட் ஆகுறது. 2 இயர்ஸ்ல சீனியர் ஆயிடுவான், வித்தின் அடுத்த 2 இயர்ஸ்க்குள்ள லீட் ஆயிடுவான். பேஸ்ட் அப்பான் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ஃபாஸ்டரா இருக்கும். பெர்ஃபார்மே பண்ணாதவங்க அந்த கம்பெனில இருக்கிற வரைக்கும் அப்படியே growth ஏதாவது ஒரு growth வந்து இருந்துகிட்டே இருக்கும். பை டிஃபால்ட்டா வரும். இங்க வந்து தட் இஸ் ஆல் டஃப் அப்படி வச்சுக்கோங்களேன். ரொம்ப கஷ்டம். எதுவுமே ப்ரமோஷனா நீங்களா போய் கேட்கணும், அதுக்குன்னு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை நீங்க உண்மைக்குமே குவாலிஃபைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதான் போக முடியும். ஆனா irrespective of ஏஜ் அப்படி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் இஃப் ஐ ஃபீல் தட் ஐ எம் இன்டு தட் சீனியர் கேட்டகரி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, நான் போயிட்டு சொன்னேன்னா அதுக்கு என்னை தனியா அசஸ் பண்ணி அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. அதே நான் வந்து எனக்கு வேணாம் நான் இப்படியே இருக்கேன்னா போய் அப்படியே இருந்துட்டு போ அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இங்க இருக்கு. அதனால ப்ரமோஷன் வேணும். எனக்கு வந்து கெரியர்ல வந்து ஐ காண்ட் பி ஆன் த சேம் லெவல். எனக்கு ப்ரமோஷன்ஸ் வந்து கம்பெனியா ரெகக்னைஸ் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ப்ராபபிலி இந்தியா வுட் பி பெட்டர் பிகாஸ் யூ கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். அது வந்துடும். மேனேஜர்ஸ் மனசு வச்சாலே நடந்துடும் அங்கெல்லாம். அதனால கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கு இங்க. ஆமா, அதுவும் இருக்கு. இங்கேயும் அது கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அப்படி வச்சுக்கோங்களேன். when you said about politics, I feel that அங்க எப்படி வந்து அவனுக்கு பிடிச்சவன் அப்படிங்கறதும் இல்ல வந்து தமிழ்ஆட்களுக்கு பண்றது, கேரளிட்ஸுக்கு பண்றது, கன்னடிகாஸுக்கு பண்றது அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து வெள்ளக்காரனை தான் ப்ரிஃபர் பண்ணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இங்க வந்துட்டா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா நீ இந்தியன் அப்படிங்கறதுனால இந்தியன் ஹெல்ப் பண்ணுவான். அந்த ஒரு இதுவும் இருக்கு. இந்த ஊருக்கு வந்துட்டோம்னா நம்ம ஊரை விட்டு அங்க போகும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே இந்தியன்ஸ் அப்படி ஆயிடுவோம். அங்க வந்துட்டா நீ எந்த ஊருக்காரன், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்லாம் கேக்குற மாதிரி இருப்பானுங்க. ஓகே, ஜாப் சர்ச், as I said, ஜாப் சர்ச் இந்தியா தான். ப்ரொமோஷன் ஹைக்கும் வந்து I would say whoever is oriented for that கெரியர் ஆஸ்பிரேஷன்ஸ். நான் வந்து 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆகுறப்பயே ஒரு கம்பெனில விபி லெவல்ல உட்கார்ந்துருக்கணும், அந்த அளவுக்கு கெரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு
India would be better option.